வெல்கம் டு லேர்னிங் கார்னர். பழமொழி 400ல் இருக்கக்கூடிய 400 பழமொழியை தினமிரு பழமொழியாக பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் 10 பழமொழியை ரிவைஸ் பண்ணுறோம். இன்றைக்கி கடைசி 10 பழமொழியை தான் ரிவைஸ் பண்ண போகிறோம். முதல் பழமொழி, தன்கோல் எடுக்குமாம் மெய், அரசர்களின் செங்கோன்மை. ஒரு அரசன் பகைவர்கிட்ட எவ்வளோ வலிமையாக கொடுமையாக கூட நடந்துக்கலாம். எவ்வளோ வலிமை வாய்ந்த அரசனும் தன்னோட மக்கள்கிட்ட அருளோடு ஆட்சி செய்ய வேண்டும், செங்கோன்மை இருக்கணும் அப்படின்றது தான் தன்கோல் எடுக்குமாம் மெய். அதுதான் உண்மையாக இருக்கும்னு சொல்கிறாங்க அரசர்களின் செங்கோன்மை பற்றி. அடுத்த பழமொழி, தட்டாமல் செல்லாது உளி. பொருள் ஏவி பணி கொள்க. ஒரு மெலிசான செடியாக இருந்தாலும் சரி, அதில் உளியை வச்சு சும்மா வச்சுருந்தா அது உள்ளே இறங்காது. ஒரு ஆள் அதை தட்டுனா மட்டும்தான் அந்த உளியானது உள்ளே செல்லும். அதுபோல தான் எவ்வளோ பொறுப்புடைய பணியாளராக இருந்தாலும், எவ்வளவு எளிதான தொழிலாகவே இருந்தாலும், அந்த வேலையை ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துருக்கும் போது ஏவிக்கொண்டே இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த வேலையை செய்வாங்க. இதை தான் தட்டாமல் செல்லாது உளி, பொருள் ஏவி பணி கொள்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பழமொழி, தம் சாதி மறைப்பினும் ஆகாதே மிக்குவிடும். பொருள் குலப்பண்பு மாறாது. ஒருவரோட குலப்பண்பை எவ்வளோதான் மறைத்து வைத்திருந்தாலும் தம்மை அறியாமலேயே அது தோன்றி அவரை காட்டி கொடுத்து விடும். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, ஒரு இடையனோட மகளாக பிறந்தவள் ஒரு நாட்டை காக்கும் அரசனுக்கு மனைவியாக ஆனாலும் கூட கொண்டு கொடுத்த பால் பசுப்பால் இல்லை, ஆட்டின் பால்ட்டு தன்னோட குலப்பண்பை காமிச்சு கொடுத்துருவாங்க. இதை தான் மறைப்பினும் ஆகாதே தம் சாதி மிக்குவிடும், குலப்பண்பு மாறாதுன்னு சொல்லியிருக்காங்க. தன்னோட சொந்த வண்டியே இருந்தாலும் கூட உயவினை ஊற்றாமல் அந்த வண்டி செல்லாது. அதுபோல தான் ஊதியம் தராமல் ஒரு வேலையை ஏவினா அந்த வேலை ஒருபோதும் முடியாது. இதை தான் தான் சாகாடேனும் உயவாமல் சேரலோ இல், ஊதியம் இல்லாத வேலைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பழமொழி, சோரம் புதியாதவாறு, தற்புகழ்ச்சி வேண்டாம். ஒரு வீரர் பிறர் தன்னை பாராட்டினா கூட உச்சி குளிர்ந்து தன்னோட ஆற்றல்களை மிகுந்து பேசக்கூடாது. அப்படி பேசினாங்கன்னா தன்னோட தளர்ச்சியை அவரே வெளிக்காட்டுவதாக முடியும். இதை தான் சோரம் புதியாதவாறு, பொருள் தற்புகழ்ச்சி வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் பாலிட்டியோட டெய்லி லைவ் டிஸ்கஷன் ஆஃப்டர்நூன் 3 o'clock போகுது. அண்ட் யூனிட் 6ஓட லைவ் டிஸ்கஷன் மார்னிங் 11 o'clock போகுது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த பழமொழி, சொல்லாக்கால் சொல்வது இல், பொருள் சொல்லும் அறிவும். நூல்களை கற்று அறியாத ஒருவர் தன்னோட வினை பயனால் அவர் கண்டறிந்த மிகவும் நுட்பமான பொருளை பிறருக்கு சொல்லணும்னா அதுக்கு சொல் அறிவு மிகவும் முக்கியம். அவர் சொல்லாற்றலோடு சொல்ல முடியாமல் போனால் அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். இதை தான் சொல்லாக்கால் சொல்வது இல், சொல்லும் அறிவும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பழமொழி, நோக்கி நந்துநீர் கொண்டதை போன்று, நத்தை போல் சேமிக்க. ஒரு நத்தையானது வெயில் காலம் தன்னோட எதிர்காலத்தை நோக்கி வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே தன்னோட உடம்புக்குள்ளேயே நீரை சேமித்து வைக்கும். அதுபோல தான் நம்ம பிற்காலத்தில் உதவியாக இருக்கும்னு தன்னோட பொருளையும் சுற்றத்தாரோட வலிமையையும் பாதுகாக்க வேண்டும். அப்போ தான் சுற்றத்தோட வலிமை குறைந்த காலத்தில் அது நமக்கே சுமையாக மாறாமல் அவங்க வலிமையை காக்க முடியும். இதை தான் நோக்கி நந்துநீர் கொண்டதை போன்று, நத்தை போல் சேமிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பழமொழி, தொகர்பால பொழுதே தூகும், வேங்கை பூவும் செல்வமும். எவ்வளோ நாள் தான் அந்த வேங்கை மரம் நின்று இருந்தாலும் அது பூக்க வேண்டிய அந்த வசந்த காலத்தில் தான் பூக்கும். அதுபோல தான் என்ன தான் மன்னர்கள் மகிழுமாறு அவங்கள வழிபட்டு நடந்து வந்தாலும் செல்வம் நமக்கு எப்போ வரணுன்ட்டு இருக்கோ அப்போ தான் வரும். இதை தான் தொகர்பால பொழுதே தூகும், வேங்கை பூவும் செல்வமும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பழமொழி, செருப்பிடைப்பட்ட பரல், செருப்பில் புகுந்த கல். செருப்புக்கு இடையிலே புகுந்த ஒரு கல்லானது நமக்கு எப்படி துன்பம் தருதோ அந்த மாதிரி தான் ஒரு சிலர் நமக்கு கூடவே இருந்து துன்பம் தருவாங்க. அவங்க யாருன்னா, செருக்குடன் நடந்து தகுதியற்ற செயல்களை செய்யக்கூடியவங்களும், பிறர் தன்னை பெரிதாக மதித்ததுக்கு அப்புறமா கூட அவங்க விரும்பத்தகாத செயல்களை செய்கிறவங்களும், கரவுடைய உள்ளத்தை உடையவரும் பிறரை வருத்தி கொண்டே தான் இருப்பாங்க. இவங்களை செருப்பிடை புகுந்த கற்கள் போல ஒப்புமை கூறி சொல்கிறாங்க. இதை தான் செருப்பிடைப்பட்ட பரல். இந்த 3 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பழமொழி, செய்வதன் வல்லை அரசாட்கொளின், பொருள் கொடுங்கோலனும் கூற்றமும். எப்படி ஒரு யமன் ஒருத்தவங்களோட நிலைமையை பற்றி ஆராயாமல் அவங்க உயிரை எடுக்கணுன்னா எடுத்துகிட்டு போயிடுறாங்களோ, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த யமனை போல தான் கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய அரசனும் ஆவான். இதை தான் செய்வதன் வல்லை அரசாட்கொளின், பொருள் கொடுங்கோலனும் கூற்றமும்னு சொல்லியிருக்காங்க. சோஃபார் பழமொழி 400ல் இருக்கக்கூடிய 200 பழமொழியை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ரிவிஷன் வீடியோவும் பார்த்துக்கோங்க, எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்க்கு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.